2021க்கான டேட்டாவை அவங்க கொடுக்கறாங்க. 2021 இந்தியாவில் எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குன்னு டேட்டாவை கொடுக்கறாங்க. இதுல உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 2021 டேட்டாங்க என்சிஆர்பியில் பப்ளிஷ் ஆயிருக்கு. மத்திய அரசு ஒரு ஆண்டும் கூட மாநில அரசு கிட்ட இருந்து டேட்டா வாங்குறாங்க. மத்திய அரசு மாநில அரசு வாங்குறாங்க. அந்த டேட்டாவை கம்பைல் பண்ணி என்சிஆர்பியில் போடுறாங்க. 2021 மாநில அரசு கொடுத்த தரவுகளை வைத்து மத்திய அரசு பப்ளிஷ் பண்ண என்சிஆர்பியில் தமிழகத்தில் 1686 கொலைகள் பதிவாயிருக்கு. ஆனா உள்துறை செயலாளர் நடத்தக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் 2021 தமிழகத்தில் 1597 கொலைகள்னு சொன்னா பிரஸ் மீட்டர் அவங்க சொல்ற நம்பரே கிட்டத்தட்ட 89 கொலைகளை குறைச்சு சொல்றாங்க. 2023 தரவுகள் மத்திய அரசுக்கு அவங்க கொடுக்கல. 2024 தரவுகள் மத்திய அரசு கொடுக்கல. 2025 தரவுகள் மத்திய அரசுக்கு அவங்க கொடுக்கல. அதனாலதான் என்சிஆர்பி பப்ளிஷ் பண்ணல. அதனால இவங்களா உட்கார்ந்துகிட்டு பப்ளிஷ் ஆகாத ஒரு தரவு நாம ஃபேக்ட் செக் பண்ண முடியாது. மத்திய அரசு கொடுத்திருந்தா பத்திரிகை நண்பர்கள் நீங்க டவுன்லோட் பண்ணி கிராஸ் செக் பண்ணுவீங்க. எதுவுமே செக் பண்ண முடியாம இவங்களா சேர்ந்து அடிச்சுடுறாங்க. 5 வருஷமும் சேர்ந்து 8008, 5 வருஷமும் சேர்ந்து போக்சோ வழக்கு 39,900 இப்படின்னு அவங்க சொல்றதுல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிகாரிகளையும் தவறா பயன்படுத்துறாங்க. அதிகாரிகள் மீது பிரஷரை கொடுத்து நீங்கெல்லாம் பிரஸ் மீட் வச்சு சமாளிங்க. இது முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நீங்க சொல்லுங்க. உள்துறை அமைச்சர், உள்துறை செயலாளரா முதலமைச்சர் அவர்களா? ஒரு பக்கம் பொய்ய சொல்றீங்க, ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தரவுகளை திருச்சி சொல்றீங்க, இன்னொரு பக்கம் விளாத்திக்குளம் போன்ற பகுதியில் அந்த சென்சிட்டிவ் நேச்சர் ஆஃப் கிரைமுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் காவல்துறை தப்பு செஞ்சிருக்கிறாங்க, சீரமைப்பதற்கான எந்த முயற்சி நீங்க எடுக்கல. கடைசியாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றாக இணைந்து தமிழகத்தில் 17ஆம் தேதி வேறு வேறு ஊர்களில் ஒரே நாளில் நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வன்கொடுமைகளை மக்களிடம் எடுத்து சொல்லணும். பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. கிருஷ்ணகிரி 2.5 வயசு குழந்தை, இங்க 17 வயசு குழந்தை பாப்பா விளாத்திக்குளம், 65 வயது மூதாட்டி, எங்கேயும் யாருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. இதையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக தமிழகத்தில் வேறு வேறு இடத்துல நம்முடைய தலைவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். கோயம்புத்தூர்ல அண்ணன் வேலுமணி அவர்களோடு இணைந்து நானும் இந்த போராட்டத்தில் இருக்கேன். நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க. அதே போல சென்னையில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. அதே போல மதுரையில் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், திருப்பூர்ல வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. திருநெல்வேலியில தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கலந்துக்கிறாங்க. அதே போல அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடலூர் வேறு வேறு பகுதியில் எல்லாருமே போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இது நிச்சயமாக தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள் தொடர்ந்து அதிகமாக கொண்டிருப்பதை ஒரு கூட்டணியாக இணைந்து ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை நாம் முன்னெடுக்கின்றோம். அதற்கு பொதுமக்களுடைய ஆதரவையும் கூட இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நாங்கள் கோருகின்றோம். கோயம்புத்தூர்ல 17ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் பெரும் திரளாக நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கிறோம்.